Hi friends, வணக்கம். நான் உங்க lecture from Lecture Cycle channel. இன்னைக்கு ஒரு simple get ready with me and ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயம் ஷேர் பண்ண போறேன். சோ இப்போ நான் வந்து ஒரு ஷூட்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். சோ அது ரெடி ஆயிட்டு உங்க கூட வந்து chat மாதிரி பண்ணலாம் அப்படினுட்டு. அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரேட் சம்மர் சேல் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பரான ஆஃபர் போட்டுருக்காங்க. சோ அந்த ஆஃபர்ல வந்து சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே ரொம்ப ஹைட்டியான ப்ராடக்ட் அப்படிதான், ரொம்ப சிம்பிளான இந்த சம்மருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதுல ஒரு 2-3 ப்ராடக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டிஃபரெண்டா இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. சோ அதனால நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த சுகர் பாப்போட இந்த லாங் வேர் காம்பாக்ட் பவுடர். நான் நிறைய காம்பாக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவுமே அந்த அளவுக்கு செட் ஆனது லாங் ஸ்டே மாதிரிலாம். ஏன்னா வெளியில டிராவல் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் தேவைப்படும். ஒரு 2 hours டிராவலிங்கே போயிடும் அப் அண்ட் டவுனு. அதுக்கப்புறமா வந்து நம்ம போட்டிருக்க மேக்கப் வந்து இன்னும் சுத்தம். நம்ம போடுறது ரொம்ப சிம்பிள் மேக்கப் தான். அதுவும் லாங் ஸ்டே பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். இந்த பவுடர் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதோட பேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சீல் இந்த கவர் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். ஸோ இப்படிதான் வரும். அழகான மிரர், கியூட் மிரர், ஒரு ஹேண்டியா நம்ம ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இதோட ஷேட் நான் வந்து இது வந்து 01 சாண்ட் பின்னாடி எழுதிருக்கு. 01 சாண்ட் தான் இதோட ஷேடு. ஸோ ஃபேஸ்ல நான் வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரோக் ஃபேஸ் கேனோட ஸ்ட்ரோக் கிரீம் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 3-in-1 காம்பாக்ட் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் சேம் ஃபேஸஸ் கனடா. இது வந்து கொஞ்சம் நல்லா லாங் ஸ்டே கொடுக்கும் அப்படின்னாங்க. பட் எனக்கு என்னன்னா இந்த ஸ்பாஞ்ச் அந்த அளவுக்கு பிடிக்கல. நம்மளோட சுகர் காஸ்மெட்டிக்ஸ்ல அந்த காம்பாக்ட் பவுடர்ல ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னமோ இது வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பார்ப்போம். இது கொஞ்சம் அப்ளை பண்ணுறது ஈஸியா இருக்கு இந்த ஸ்பாஞ்ச். எப்படி இந்த ஸ்பாஞ்ச்காகவே இந்த காம்பாக்ட் பவுடர் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மிரர் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எஸ், ஓகே. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஜஸ்ட் ஒரு 50 or 60 rupees அவ்வளோதான். ஸோ ஐப்ரோ வந்து நான் ஃபில் பண்ணல, அப்படியே தான் விட்டுருக்கேன். நம்மளுடைய 4 months நியர்லி டெவலப்டு ஸ்டேஜ்னே சொல்லலாம். த்ரெடிங் பண்ணாத டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது வந்து ஃபில்அப் பண்ணுறதா இருந்தால் ஃபில்அப் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக ஃபில்அப் பண்ணுவேன். நான் ரொம்ப டீப் எண்டும் நான் வந்து போக மாட்டேன். எஸ், ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையாவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேலட்டு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுது. இப்போ அன்இவன் ஐப்ரோஸ் இருந்தா கூட நல்லாவே நம்மளுக்கு அழகா ஃபில்அப் பண்ணி கொடுக்குது. அண்ட் எஸ், இது ஆக்சுவலா நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். லாஸ்ட் டைமே நான் வந்து இதை ஆக்சுவலா போட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது. இது என்னன்னா மெபிலைனுடைய டாட்டூ ஐப்ரோ. இது போட்டா வந்து ஒரு 3 days வரைக்கும் நீங்க வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணவே வேண்டாம். ஆனா நீங்க இதை ப்ராப்பரா அப்ளை பண்ணணும். இது வந்து ப்ரௌன் ஷேடு தான். இப்போ நீங்க நான் இதுக்கு மேல எப்படி ஐப்ரோ அப்ளை பண்ண போற தர முதலே பண்ணிருக்கலாம் போல. ஸோ நீங்க எஸ், ஹேர் மேலே அப்ளை பண்றேன். ஒரு 2-3 days வரைக்கும் கூட லைட்டா வந்து நீங்க அந்த இடத்துல இந்த ஃபில்லிங் கேப்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா? ஸோ அந்த இடத்துல ஃபில்அப் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு மேலே ஃபில்அப் பண்றேன். ப்ளே மாதிரி இல்லாம இருந்தா ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஷூட்க்கு வேற போறோம். அப்புறம் அங்க பார்த்துட்டு யாராவது பயந்துட்டாங்கன்னா. எஸ், இது வந்து எனக்கு சும்மா அப்ளை பண்ணி பாக்குறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து 3 days முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தேன். நல்லாவே இருந்தது. இது வந்து எப்படின்னா இப்போ இந்த இடத்துல எல்லாம் மிடில் எல்லாம் இப்போ இங்க எல்லாம் கேப்ஸ் இருக்கு. இந்த சைட்ல இங்க எல்லாமே கொஞ்சம் ஹேர் கம்மியா இருக்கு. இந்த இடத்துல கேப் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஃபில்அப் பண்றதுக்கு இந்த டாட்டூ ஐப்ரோ வந்து சூப்பரா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஜென்ரலா வந்து இந்த மாஸ் பேலட்ல போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு மேல கீழே அன்இவன் ஃபில்லிங்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். பட் கேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணும், பார்க்கறதுக்கு நேச்சுரலா இருக்கணும். நீங்க அந்த டாட்டூ ஐப்ரோ வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அண்ட் எஸ், இந்த நெயில் வந்து டிசைன் பத்தி நான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து வீடியோல எந்த அளவுக்கு கிளியரா தெரியும்னு தெரியல. டிஃபரெண்டா ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர். இதை நான் எப்படி ரெடி பண்ணேன்? ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து நான் என்ன பண்ணேன்னா
இந்த சுகர் பாப்ல இருந்து இந்த 5 கலர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுல வந்து ஐ திங்க் இந்த மிடில் இந்த பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணேன் பேஸ்க்கு. அதுக்கு மேல வந்து ஒரு ஷேட்க்கு வந்து இந்த சுகர் பாப்போடைய நெயில் லாக்கர் கிளிட்டர். இது செம்மையா இருக்கு. நம்ம எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணா வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் ஷேப் மாதிரி ஒரு நெயில் மேலேயும் கொடுத்தேன். இது ஒரிஜினல் நெயில்ஸ் தான். கொஞ்சம் லாங்கா எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப மீடியமா தான் வளர்ப்பேன். லாங்கா வளர்ந்த உடனே இது மாதிரி கொடுத்தா பார்க்கறதுக்கு ரொம்ப பிரிட்டியா இருந்தது. எப்போ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் வந்து நெயில் டிசைன் நெயில் பாலிஷ்லாம் அந்த அளவுக்கு நான் போட மாட்டேன். ரொம்ப சோம்பேறி ஆக்சுவலி. பட் எனக்கு இது பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் ஃபீல் ஆச்சு. இது இந்த ஜுவல்லரிஸ் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து காமிக்கும் போது நான் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ரொம்ப அழகா வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக இது பண்ணலான்ட்டு இதுல இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா நிறைய ஷேட்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லிட்டரலி ஐ எம் லவிங் திஸ் சோ மச். அப்புறம் இங்க ஒரு டப்பா ஆர்டர் பண்ணேன். இது வந்து மேபி லக்கி ஹேர் லைன். இது வந்து ஒரு 10 days ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயே இதை ட்ரை பண்ணலாமா வேணாமா எப்படி ட்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து நிறைய இந்த இடத்துல கேப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அங்கங்க ஃப்ரண்ட்ல எல்லாமே. ஸோ அந்த மாதிரி கேப்ஸ் ஃபில்அப் பண்றதுக்கு இந்த ஹேர் லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி இந்த ஷேப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஐப்ரோஸ் ஃபில்அப் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹேர் லைன் வந்து ஹேர் லைன் மேக்ஸ் யூ மோர் பியூட்டிஃபுல். எஸ் என்னமோ எழுதிருக்காங்க. இது உள்ள ஒரு ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரஷ் மாதிரி. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ இங்க கொஞ்சம் கேப் ஓகே அந்த அளவுக்கு ரொம்ப பேடா இல்லை. இப்போ ஏதாவது நீங்க டச் அப் பண்ணணும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இந்த லைட்டா சொட்டையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கேப்ஸ் எல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் டூ திஸ். எங்கேயாவது வந்து போகணும் கொஞ்சம் அதிகமா ஹேர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவும் அப்படியே வரல ஷூட் போப்பரா, அதனால வந்து ரொம்ப லைட்டா தான் வருது. ஆனா நாட் பேட். ஓகே, இது ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் இல்ல. ஒரு 175 அந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் வச்சு நீங்க ஐப்ரோவுக்கு ஃபில்அப் பண்றதுக்கும் இந்த பிரஷ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரான சூப்பர் ஸ்டே மெப்லைனுடைய வினைல் இங்க் 10 லிப்பி இதோட கோடு. இதுவுமே ஒரு மாதிரி பீச்சிஷ் பிங்க் மாதிரி வரும். சூப்பரா இருந்தது. நல்ல ரிவ்யூஸ் வந்த ஒரு ப்ராடக்ட். வாவ், நல்லா இருக்கும். சூப்பரான ரிவ்யூ. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்க்கு செம்மையா மேட்ச் ஆகுது. எஸ், இதோட பிரைஸ் வந்து 670 அந்த மாதிரி. கிளாஸியா தெரியுற மாதிரி இருக்கும். ஆனா அது மேட்டி. ஆனா ஓகே, நீட் சூப்பர் பினிஷிங். உண்மையாவே மஸ்ட் பை ப்ராடக்ட். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யூஸ் பண்ணிட்டோமே பார்த்தேன். எஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒன்லி திங் இஸ் என்னோட ரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி, கொஞ்சம் ப்ராடா இல்ல. ஸோ அதனால இதோட சைஸ் மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணணும். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ப்ராடா ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப ஃபேஷனபிளா இருக்கும். நிறைய அவுட்ஃபிட்க்கு சூப்பரா மேட்ச் ஆகும். குர்த்தி போட்டாலும் சரி, நீங்க வந்து பேண்ட் அண்ட் டாப் ஒரு எனி லூஸ் பாட்டம்ஸ் எந்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்லி திங் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராப்ல 2 லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு லிங்க் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். ரியலி வொர்த் பையிங். சான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இது பிராண்ட் கிடையாது, நான் பிராண்ட் தான். இந்த ஃபேன்சியா வியர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டோன் பினிஷிங். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. பர்டிகுலர் இந்த மாதிரி ரோஸ் காப்பர் ஃபினிஷிங் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். நான் இந்த லிங்க்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வீடியோல போட்டேன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வின்டர் சீசனுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இந்த மாதிரி வந்து ஷூஸ் டைப். இது வந்து எல்லாருக்குமே இருக்கு. குழந்தைங்களுக்கும் இருக்கு, மென்ஸ்க்கு இருக்கு, உமன்ஸ்க்கும் இருக்கு. எனக்கு வந்து நம்ம டேன் இல்லாம நம்ம வெயிலெல்லாம் டிராவல் பண்றோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஷூஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நார்மலா எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு ஃபேன்சி ஷூஸ் வந்து போட முடியாது. சில அவுட்ஃபிட்லாம் வந்து போட்டாலுமே நம்மளுக்கு வந்து காலை எரித மாதிரி அந்த அளவுக்கு சம்மர் வந்து கொடுக்குது. எனக்கு இது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இன்னும் நான் போட்டு பார்க்கல. ஸோ இது வந்து
ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். பட் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ரேட்டிங்கும் கூட. விண்டர் சீசனுக்கு மட்டும் இல்ல, சம்மருக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எஸ், இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது நிறைய கலர்ஸ் இருக்கு, பட் சூப்பர் குவாலிட்டி. அண்ட் மெயினா வந்து வெயில்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்வேர் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எஸ், இது வந்து சூப்பரான பிராண்ட், நல்ல ரேட்டிங் கொடுக்கும். லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். சூப்பர் வண்டர்ஃபுல் ஜார்ஜெட் குர்த்தி வித் ஆர்கன்ஸா நெக் லைனர். அண்ட் நான் செலக்ட் பண்ண சைஸ் வந்து எஸ், வித் இந்த மாதிரி ஆர்கன்ஸாலேயே பஃப் ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதோட வீடியோ போட்டோ வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு மாதிரி செமியான ஒரு யூ கட் மாதிரி வந்திருக்கும். எஸ், இந்த மாதிரி பிளாக் கலர்ல. இது ஐ திங்க் இதுல நான் வேற கலர்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், பட் இது ஒரே ஒரு மாடல் தான் இருந்துச்சு. மேபி வேற ஏதாவது மாடல்ஸ் இருந்தா கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். பட் நல்ல ஒரு பெஸ்ட் ரேஞ்ச்ல சூப்பரான ஒரு குர்த்தி, பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எஸ், ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ஷூட் போகக்கூடிய அவுட்ஃபிட். ஒரு பிங்க் கலர்ல, இதுவே ஃப்ரம் அமேசான்ல தான் வாங்கினது. இந்த மாதிரி ஹை நெக்ல வரக்கூடிய ஒரு டாப், சேம் கலர்லயே பாட்டம் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு குட்டி பிரேஸ்லெட் அண்ட் பேங்கிள், ஒரு ஆன்டிக்ல ஒரு ஜிங்கி போட்டிருக்கேன். ஸோ இதான் எனக்கு அவுட்ஃபிட். ஸோ நான் ஷூட்டுக்கு கிளம்புறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு வச்சுன்னா என்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ